செல்போன் சார்ஜர் ஒயரை கடித்த 8 மாத குழந்தை மின்சாரம் தாக்கி பலி. கர்நாடக மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் செல்ஃபோனுக்கு சார்ஜர் போட்டிருக்காங்க. சார்ஜர் போட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் விட்டு போயிருக்காங்க. ஒரு 8 மாத குழந்தை ஊர்ந்தே போய் அந்த ஒயர் எடுத்து வாயில் வச்சிருக்கு. கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த குழந்தை இறந்துருக்கு. நம்ம பல விழிப்புணர்வு வீடியோக்கள் கொடுக்குறோம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அருவாமனை, கத்தி, பாட்டிலு, இந்த மாதிரி பேட்ரி, இந்த மாதிரி பொருள்லாம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எடுத்து வாயில் போட்டுருவாங்க, இல்லை முழுங்கிருவாங்க. அருவாமனை கத்தியில் குத்திப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆனால் எந்த பேரண்ட்ஸ் வந்து அது காதில் வாங்குறதில்ல. நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு தெரியாதா, நீ சொல்லி தான் நான் கேட்பேனா? என் புள்ள அதெல்லாம் தொடாது, 8 மாதத்துலேயே அறிவாளி, பிறக்கும் போதே கையில் புத்தகத்தோடு தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரட்டு கௌரவம் பிடித்த தந்தைகள் தாய்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இறந்து போகிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் கடிகாரத்தில் பேட்டரி மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு என்ன பண்ணால் பழைய பேட்டரியை வீட்டில் போட்டாங்க. ஒரு 1.25 வயசு குழந்தை அப்படியே ஊர்ந்து போய் அந்த பேட்டரி எடுத்து முழுங்கிருச்சு. புள்ளையை கவனிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த புள்ள துடியாக துடிச்சிருக்கு, அதை கவனிக்கல. லாஸ்ட்டை பார்த்தா வாயில் நுர தள்ளி படுத்து கிடந்துருக்கு. வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. போய் பார்த்தா குழந்தை இறந்து போச்சு அப்படின்றாங்க. இதுக்கு யார் காரணம்? பெற்றோராகிய நாம தான் காரணம். பேட்டரியை கலட்டின உனக்கா எடுத்து குப்பையில் போடணும், இல்லை குழந்தை 8ஆம் இடத்துல வைக்கணும் அப்படின்ற அறிவு கூட இல்லைன்னா நீங்களாம் ஏன் புள்ள பத்துக்கிற சொல்லு? எத்தனையோ முறை நம்ம சொல்கிறோம், வாஷிங் மிஷின் பக்கத்தில் புள்ளைய விடாத, டிவி பக்கத்தில் புள்ளைய விடாத, ஃப்ரிட்ஜு பக்கத்தில் புள்ளைய விடாத. இந்த மாதிரி நம்ம சொன்னால் கூட நான்லாம் கேட்க மாட்டேன். நான் வளர்த்துருக்கேன், 35 புள்ளை வளர்த்துருக்கேன், என் புள்ளைய வளர்க்க தெரியாதா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆணவமாக திமிராலாம் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு பத்திரிக்கை வைக்கவோ இல்லை ஏதோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போகிற இடத்துல அந்த பிள்ளைய வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. அது ஏதோ ஒன்று வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஏங்க அந்த பிள்ளைகிட்ட அதை வாங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, என் பிள்ளை அதெல்லாம் முழுங்கவே முழுங்காது, பாருங்க 6 மாதம் ஆகுது, இது வரைக்கும் நான் டாக்டர் கூட கூப்பிட்டு போனதில்லை, என் பிள்ளை அவ்வளோ அறிவாளி அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். அதனால் யாராவது சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கங்க. அது உங்கள் நன்மைக்காக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பிள்ளைங்கள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கீழே போட்டு விட்டு அந்த குழந்தைங்களை எடுத்து கடிக்க வச்சு முழுங்க வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு தயவு செய்து பிள்ளைங்களை கொன்றாதீங்க. கவனமாக இருங்க. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது, இதை நம்ம தொடக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, இதை கடிக்கக்கூடாது, இதில் கரண்ட் வரும், இதை உடச்சா பாட்டில் உடஞ்சி காலில் குத்திரும், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணக்கூடாது, வாஷிங் மிஷினில் போகக்கூடாது, இதெல்லாம் தெரியாது. சரிங்களா? அதனால் கடவுள் கொடுத்த விலை மதிக்க முடியாத பொருளான அந்த குழந்தைங்களின் உயிரை உங்களுடைய கவனக்குறைவால் சாகடிச்சிடாதீங்க. புரியுதுங்களா? நன்றி.